அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். கணவனும் மனைவியும் எப்படி பணம் சேமிக்க வேண்டும், இந்த 10 ஸ்டெப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. சில சமயங்களில் குடும்பங்களில் நல்ல சம்பாத்தியம் இருந்தும் குடும்ப நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடுகிறது. இதற்கு முக்கிய காரணம் கணவன் மனைவி இடையே நிதி விஷயங்களில் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான். செலவு, சேமிப்பு, முதலீடு போன்றவற்றில் ஒன்றாக முடிவெடுத்தால் இந்த பிரச்சனையை எளிதில் தீர்க்க முடியும். நீங்களும் இதே சிக்கலை எதிர்கொண்டால் இந்த 10 நிதி உதவிக்குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் குடும்பத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்தலாம். அத்துடன் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இரண்டையும் அதிகரிக்கலாம். மனைவி, கணவன் இருவரும் தங்கள் வருமானத்தை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும். குடும்பத்தின் மொத்த வருமானம் பற்றி துல்லியமான யோசனை இருவருமே இருப்பதை இது உறுதி செய்கிறது. இது சிறந்த செலவு, சேமிப்பு மற்றும் முதலீட்டு முடிவுகளை ஒன்றாக எடுக்க முடியும். இணைந்து நிதி இலக்குகளை அமைக்கவும். குழந்தைகளின் கல்வி, திருமணம், வீடு வாங்குதல் போன்ற குடும்பத்திற்கான பொதுவான இலக்குகளை உருவாக்குவது முக்கியம். இந்த இலக்குகளை அடைய இருவரும் இணைந்து திட்டமிட்டு நீண்டகால முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். கூட்டு பட்ஜெட் செய்யவும். குடும்ப செலவுகள், சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளுக்கு கூட்டு பட்ஜெட் தயாரிப்பது முக்கியம். இதிலிருந்து வருமானத்தில் எவ்வளவு, செலவுக்காக ஒதுக்கப்படும் எவ்வளவு, சேமிப்பதற்காக எவ்வளவு, முதலீட்டுக்கு ஒதுக்கப்படும் என்பது தெளிவாகிறது. நிதி பொறுப்புகளை பகிர்வது. பணம் சம்பந்தமான வேலைகளை இருவருக்குள்ளும் பிரித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் பில்களை செலுத்தலாம், மற்றவர் முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம். இந்த வழியில் பணிகளை பகிர்ந்து அழுத்தத்தை குறைக்கிறது. அவசர நிதியை உருவாக்கவும். 3 அல்லது 6 மாத செலவுகளை ஈடு செய்யக்கூடிய அவசர நிதியை குடும்பம் கொண்டிருக்க வேண்டும். எதிர்பாராத நிதி சிக்கல்களை கையாளுவதில் இந்த நிதி உதவிகரமாக உள்ளது. பெரியதாக பொருள் வாங்குவதில் திட்டம். குடும்பம் கார் அல்லது வீடு போன்ற ஒரு பெரிய வாங்குதல் செய்ய வேண்டும் என்றால் அதை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். இதன் மூலம் உங்கள் கடன் தேவையை முன்கூட்டியே மதிப்பிட முடியும் மற்றும் சரியான முடிவை எடுக்க முடியும். நிதி இலக்குகளுக்கான முதலீடு செய்யுங்கள். தங்கள் நீண்டகால நிதி இலக்குகள் என்ன என்பதையும் அவற்றை அடைய ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பதையும் மனைவியும் கணவரும் சேர்ந்து தீர்மானிக்க வேண்டும். மியூச்சுவல் ஃபண்டுகளில் வழக்கமான முதலீடுகளை மேற்கொள்வது நீண்ட காலத்திற்கு நல்ல லாபத்தை தரும். தனிப்பட்ட விருப்பங்களை மதிக்கவும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விருப்பங்கள் உள்ளன. மனைவி ஒருவருக்கொருவர் விருப்பங்களை மனதில் வைத்து கொண்டு மனைவி அழகு நிலையத்துக்கு செல்வது அல்லது கணவருக்கு பிடித்த பொழுதுபோக்கை நிறைவேற்றுவது போன்ற அந்த பட்ஜெட்டு தேவைகளையும் தங்கள் பட்ஜெட்டில் சேர்க்க வேண்டும். சில நேரங்களில் நிதி விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இருவரும் வெளிப்படையாக பேச வேண்டும். இது தவறான புரிதல்களை நீக்குகிறது மற்றும் உறவில் இறுக்கத்தை தடுக்கிறது. சாதனைகளை கொண்டாடுங்கள். குடும்ப மகிழ்ச்சியும் சாதனைகளும் ஒன்றாக கொண்டாட வேண்டும். கணவன் பதவி உயர்வு அல்லது குழந்தைகளின் நல்ல மதிப்பெண்கள் போன்ற இந்த சிறிய சந்தர்ப்பங்களை கொண்டாடுவது குடும்பத்தில் பரஸ்பர அன்பையும் ஒத்துழைப்பையும் அதிகரிக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும், மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.